ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மெயினாக நம்ம காலங்காலத்தில் எஞ்சி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம காலையில் இன்றைக்கி பேச போகிறது முன்னேற்றம்னா என்ன, இதுதான் கேள்வி. இதான் ஆரம்பிக்கிறோம். முன்னேற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னா என்ன? இதை நம்ம டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ எல்லாருமே ஆன் பண்ணிக்கோங்க. பேச வேண்டியவங்க எல்லாருமே பேசுங்க, அப்போ தான் டிஸ்கஷனாக இருக்கும். டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் இது சொல்லணும் அப்படின்னா, ஜூம் சேட் சொல்லி தரணும் அப்படின்னா ரியாக்ஷனில் போய்ட்டு ரைஸ் ஹேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சொல்ல தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு சொல்லிடலாம். எந்தளவுக்கு வேகமாக ஆன்சர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த செஷன் குயிக்காக முடிக்கலாம். கரெக்டாக 40 மினிட்ஸ் தான் பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது அப்படி டிஸ்கஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் போயிடுவோம். அது இப்போதைக்கு முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சதை, உங்களுக்கு தோன்றதை டக்குன்னு ஷேர் பண்ணலாம், பேசலாம். யார் சொல்கிறீங்க? டக்குன்னு ரைசன் பண்ணுங்கள், சொல்லுங்கள். சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல மாறணும்ல. நம்ம இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அதுல இருந்து ஒரு படி மேல போறது, which means அதனால பிளானிங்ல, எஜுகேஷன்ல அடுத்த ஸ்டெப்னு சொல்லி சொசைட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு. சூப்பர், எக்ஸலண்ட். அதாவது ஒரு பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அது முன்னேற்றம். எக்ஸலண்ட். வேறு பதில் இருக்கா? வேறு என்ன பதில்? நேற்று இருந்ததுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பெர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம்னு நினச்சா அது முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்குறது முன்னேற்றம்னா என்ன? ஓகே, இதுவும் ஒரு ஆன்சர் தான். வேறு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் முன்னேற்றம்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படின்னா என்னது, எதை வச்சு முன்னேற்றம்னு சொல்லுவோம்? ஒரு முன்னேற்றத்தை எது வச்சு, எது முன்னேற்றம்? இதுதான் கேள்வி. சரியா? வேறு யார் சொல்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள். அபிஷேக் சொல்லுங்கள். அபிஷேக் குட் மார்னிங். கார்த்திகை பிரியா குட் மார்னிங். கிருஷ்ணவேணி குட் மார்னிங். மணிமேகலை குட் மார்னிங். ஞான விளக்கு மாயா குட் மார்னிங். மீனாட்சி குட் மார்னிங். மயிரலட்சுமி குட் மார்னிங். சொல்லலாம். முன்னேற்றம்னா என்ன? எல்லாருமே சொல்லுங்கள், குயிக்காக சொல்லுங்கள். தனுஷா சொல்லுங்கள். தனுஷா, நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமே முன்னேற்றம் தான். எவரி இன்சிடென்ட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டா? முன்னேற்றம்னு இங்கிலீஷ் வார்த்தை என்னது? டெவலப்மெண்ட்டா, இம்ப்ரூவ்மெண்ட்டா? இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்? இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமா, இல்லை டெவலப்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமா? சொல்லுங்க தனுஷா. இம்ப்ரூவ்மெண்ட்டா, டெவலப்மெண்ட்டா? சரி, முன்னேற்றம்னா என்ன? வேறு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் டக்குனு. மற்றவங்க கார்த்திகை பிரியா சொல்லலாம், கிருஷ்ணவேணி சொல்லுங்கள், மணிமேகலை சொல்லுங்கள், மீனாட்சி சொல்லுங்கள், வைரலட்சுமி சொல்லுங்கள். சார், இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் ஒண்ணுதானே சார்? இல்லையா? ஒண்ணுதானா? ஹலோ, சொல்லுங்க மாயா. சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மாயா, சொல்லுங்க மாயா. இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார். இம்ப்ரூவ்மெண்ட் தான் முன்னேற்றம். சரி, லைஃப்ல எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யறது அப்படின்றது முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. பட் என்னுடைய கான்செப்ட் படி எப்படின்னா, இன்டென்சிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். தீவிரப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை வருதுன்னா, என்னுடைய கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆகுது.
ம். அடுத்து மறுநாள் வந்துட்டு நான் படிக்க ஆரம்பிக்கேன். அப்போ என்னுடைய கன்சிஸ்டன்சி அந்த இடத்துல பிரேக் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. ம். பட் இன்டென்சிட்டி எப்படின்னா, எந்த செயலை எடுத்தாலும் ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா, ம். அது தனித்துவமா வந்துட்டு நம்ம இன்டென்சிட்டி நம்ம குறிக்கோளோட பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். பட் இந்த லைஃப்ல நெறைய பேருக்கு கன்சிஸ்டன்சியும் தாண்டி இன்டென்சிட்டி நெறைய இருக்கவே இருக்காது. ம். 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 ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு தீவிரத்தன்மை எல்லாருக்கும் நான் தீவிரத்தன்மை என்ன தீவிரத்தன்மை. தீவிரத்தன்மை. ம். என்னைக்குமே தீவிரம் இருக்கணும். ஒரு விஷயத்த ஒரு ஒரு நான் ஒரு 1 ஹவர் படிக்கிறேன் அப்படின்னா, அது 1 ஹவர் எனக்கு தீவிரமா இருந்ததுன்னா, நாளைக்கு நான் ஏதாவது பிரேக் ஆனா கூட, உனக்கு வேலை வந்தா கூட எனக்கு, ம். நான் அந்த இடத்துல போயிட்டு எனக்கு கிடைச்ச டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அத பத்தி திங்க் பண்ணுவேன். ம். என் ஃபோன்ல எது இருந்துச்சுன்னா, நான் அத உட்காந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். ம். 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 ஸோ என்னோட இன்டென்சிட்டி இங்க தோக்கல. என்னோட இன்டென்சிட்டி இன்னும் 1 செகண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. சூப்பர் 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 எக்ஸலண்ட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்டென்சிட்டி. என்னைக்குமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தீவிரப்படுத்துதல். அந்த தீவிரம் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு ம். அது எடுத்துட்டு போறதே ரொம்ப ரேர். பிகாஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் எல்லா விஷயமும். ம். 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 வலிகளை எந்த அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ம். ம். அதனால ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து கன்சிஸ்டன்சியும் தாண்டி எல்லாரும் இன்டென்சிட்டின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃபைன். ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு விஷயத்த எடுக்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் இன் யுவர் லைஃப். இன்டென்சிட்டி குறிக்கோளோட பண்ணுங்க. அது தீவிரப்படுத்துங்க. எதுனாலும் தீவிரப்படுத்திட்டே இருந்தா அது கண்டிப்பா மிகப்பெரிய முன்னேற்றம் தான். ஸோ முன்னேற்றத்துக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா என்ன கேட்டா நான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவேன். தீவிரப்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் அப்படி சொல்லிடுவேன் சார். எக்ஸலண்ட். நம்ம அதாவது முன்னேற்றத்திலே Thank இது you. எது சிறந்த முன்னேற்றம் அப்படின்னா இன்டென்சிட்டியோட நம்ம ஒரு விஷயம் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பரான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதாவது தீவிரத்தன்மை ஒரு பண்ணுறது வந்து அவ்வளோ இன்டென்சிட்டி தீவிரம். தோக்காது. ம். 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 அஃப்கோர்ஸ் கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டி தோக்காது. கன்சிஸ்டன்சி தோக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த நம்ம டவுட்ல வைக்கோம் அப்படின்னாலே அது வந்துட்டு கன்ஃபார்மா ஃபுல்ஃபில் தராது. டவுட்டே இல்லாம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் தராம இருக்காது. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இன்டென்சிட்டின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு தீவிரப்படுத்துனீங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு இன்ஸ்டண்டா ஒரு வழி வகுக்கும். அது என்ன விஷயம் வேணா இருக்கட்டும். ம். 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 எக்ஸலண்ட். அதனால இம்பார்ட்டன்ஸ். எக்ஸலண்ட். மற்றவங்க சொல்லலாம் சொல்லுங்க. முன்னேற்றம்னா என்ன? எது முன்னேற்றம்? இப்போ இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்க. அதாவது முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. முன்னேற்றம்னா எப்படி இருக்கணும்? அது வந்து இன்டென்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நான் எப்படி கேள்வி கேட்குறேன்னா முன்னேற்றம்னா எது முன்னேற்றம்? அவங்க அந்த வேலையை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன வேலைகள்லாம் பண்ணால் அது முன்னேற்றம்? இதான் இப்போ கேள்வி. அதாவது முன்னேற்றம்னா எந்த ஆஸ்பெக்டில் நம்ம இருக்கிறது சிறந்த முன்னேற்றம்? வாழ்க்கையில் முன்னேற்றம் நிறைய இடத்துல அடையலாம். இப்போ உங்கள் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லை, முன்னேற்றம் அடையிற நிறைய வழிகள் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டான வழி முன்னேற்றம் அடையிறதுக்கு? இதான் கேள்வி. அறவழியே முன்னேற்ற வழி சார். அறவழி. அஃப்கோர்ஸ் ஒழுக்கத்தின் மிகப்பெரிய சிறந்தது அறவழின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சிவவாக்கியர் சித்தர் சொல்லியிருப்பாரு. திருமூலர் சொல்லியிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் சித்தர்கள் சொன்னது எல்லாமே. வள்ளலார் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அறம்ன்றது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாரு. அறம்னு வரும்போது லாஸ்டா இம்முன்னு ஒரு விஷயம் முடியுதா சார்? லாஸ்டா இம்முன்னு முடியும். அறம்னு முடியும் போது இம்முன்னு முடிகிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உயிர் சக்தி. அதாவது இம்முன்னு வாய் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது உள்ள போகுது. அப்போ உயிர் சக்தி உள்ள இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்க அப்படின்னா ஒழுக்கத்துல சிறந்தது அறம். அறத்துல போறது கஷ்டமான விஷயம். ஆனா போயிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய வழி. அதுதான் வந்துட்டு சிறந்த வழி. மத்த எல்லாத்தையும் விட சிறந்த வழி அப்படின்னா சிறப்பான வழியும் கேட்டா நான் அறம்னே சொல்வேன். பட் அந்த வழியில போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டோம்னா வலிக்குதே அப்படின்னு நினைச்சு யோசிக்க கூடாது. வலி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பலத்தை நமக்கு கொடுக்கும். முன்னேற்றத்துக்கான வழி அறவழி. அறவழி. எக்ஸலண்ட். மற்றவங்க சொல்லலாம்.
மணிமேகலை சொல்லுங்கள். எது எந்த விதத்தில் வாழ்க்கையில் வந்து வாழ்கிறது முன்னேற்றம்? அது வந்து உலகம் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்குது, முன்னேற்றம்னா ஒன்று எதிர்பார்க்குது. சரி, உலகம் நம்மகிட்ட எதிர்பார்க்குற முன்னேற்றம் என்னது? அது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த உலகம் நம்மகிட்ட இருந்து இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இது பற்றி பண்ணாதான் நீ அது முன்னேற்றம் அப்படிங்கிறது உலகம் நம்மகிட்ட சொல்லுது. அது என்னதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள் டக்குன்னு. ஃபினான்ஷியலா சக்சஸ் ஆயிட்டோம்னா அதாச்சும் ஒண்ணு உலகம் வந்து முன்னேற்றமா பாக்குது. எக்ஸலன்ட் மணிமேகலை. ஃபினான்ஷியல் சக்ஸஸாக இருந்தால் அது சக்ஸஸ், அது முன்னேற்றம் அப்படிங்கிறது உலகம் சொல்லுது. அது அதிகமாக காசு வச்சிருந்தா முன்னேற்றம் அப்படின்னு உலகம் சொல்லுது. சரி, காசு வேற இந்த மாதிரி மற்ற என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணுவோம், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். காசு இருந்துச்சுன்னா அது முன்னேற்றம். வேறு எது முன்னேற்றம்னு உலகம் சொல்லுது? இது இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறீங்க, இது இல்லையா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்கிறது வேறு என்ன தான். சீக்கிரம் சொல்லணும். எல்லாருமே காலையில் தியானத்தில் இருக்கீங்களா? சீக்கிரம் சொல்ல, எல்லோரும் சொன்னால் தான் டக்கு டக்குன்னு டிஸ்கஷன் சீக்கிரம் சூப்பராக கொண்டு போக முடியும். கிருஷ்ணனே சொல்லுங்கள். கார்த்திகை பிரியா சொல்லுங்கள். ஜானகி. மெச்சூரிட்டி சார். பர்சனலாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய விஷயம். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது முன்னேற்றம்னு சொல்கிறாங்க. எக்ஸலண்ட்டு. முதல்ல இந்த மெச்சூரிட்டினா என்னன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். சரியா? டாப்பிக்காக நோட் பண்ணி வைக்கிறேன். சரியா? சரி, ஓகே. இந்த உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? முன்னேற்றம் சொல்லி இந்த உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? சீக்கிரம் சொல்லுங்கள். அபிஷேகத்தை சொல்லுங்கள், கார்த்திகை சொல்லுங்கள், கிருஷ்ணாணி சொல்லுங்கள், மீனாட்சி சொல்லுங்கள், வைரலட்சுமி சொல்லுங்கள், மாயா சொல்லுங்கள். ஹலோ சார், உலகம் ஒரு லூசு சார், அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் சார். சரி, அது அதை பற்றிலாம் எனக்கு பிடிக்காது. சமுதாயம், சொசைட்டி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உலகத்தை உற்று நோக்க அஞ்சினேன் வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பெரிய கான்செப்ட். ஆக்சுவலி இந்த உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி போகும் சார். உலகத்துல வந்துட்டு எவ்வளவு முன்னேற்றம் நிறைய. இப்போ நீங்க காசு சம்பாரிச்சீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதே இந்த உலகம் தான். இந்த உலகத்தை பத்தி ஃபீல் பண்ணி நான் என்ன சார் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு சார், நீங்க இப்போ நீங்க ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அளவுக்கு அதிகமா உங்களை விட ஏர்ன் பண்ணணும்னு சொசைட்டி தான் ஆசைப்படுது. அப்போ நம்மளே இழந்து ஒரு சொசைட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணா அப்ப நம்மள என்னைக்கு யோசிக்க போறோம்? அதனால நான் வந்துட்டு நீங்க வேர்ல்டு பத்தியோ சொசைட்டி பத்தியோ கேட்டீங்கன்னா ஐம் நாட் லைக், அதை பத்தி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பிகாஸ் அது எனக்கு தெரியும் யார் எப்படி அப்படின்னு. உலகம் வந்துட்டு மோஸ்டா முன்னேற்றம் எப்படி என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா ஏர்னிங். பணம் இருக்கா, பணம் தான் உலகம் ஓடும். அறவழி யோசிக்காது, ஒழுக்கத்தை யோசிக்காது. இதனாலதான் சித்தர்களும் குருமார்கள் அப்புறம் பேரு புகழ் வச்சிருந்தாலும் பணம் இருந்தா இன்னும் சிறக்குன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா அது வந்துட்டு நம்மள ஈக்குவாலிட்டியே பண்ண மாட்டாங்க சார். இப்போ பணம் இருந்தா ஓகேம்பாங்க, புகழ் இருந்தாலும் அந்த புகழ் நமக்கு அடுத்து ஒரு செகண்ட்ல கெட்ட பேர் வந்துச்சுன்னா அந்த புகழ் எவ்வளவு ஓங்கி இருந்தாலும் கீழே தானே வருது. சொசைட்டி என்னைக்குமே வந்துட்டு நம்மள ஹைப் பண்ணணும்னா இன்னொரு சொசைட்டி நம்மள டவுன் பண்ணும். இப்போ சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் நல்லா பேசுவாங்க, அதே 20 பேர் நமக்கு வந்துட்டு பேடா பேசுவாங்க. ஸ்டூபிட்டான பர்சன்ஸ் இங்க அதிகமா இருக்காங்கன்னு சொசைட்டி நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம யூடியூப்ல போன கமெண்ட்ல படிச்சாலே அதுல நம்ம 80% தெரிஞ்சிடலாம். ஓகே ஃபைன், இதோட தாட்ஸ் இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். கமெண்ட்லேயே தெரிஞ்சு போயிடும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்காங்க அப்படின்னு. என்ன ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கோ அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆமா இது கரெக்டா தான் சொல்றோம்னு நினைப்போம். கமெண்ட்ல போய் பார்த்தா நம்மளோட மைண்ட் மாறும். ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கரெக்டான ஒரு விஷயம் யோசிக்கிறோம், இன்னொருத்தர் சொன்னோடனே நமக்கு ஏன் நம்ம தாட் மாறணும்? அப்ப நம்ம அங்க ஸ்டேபிளா இல்ல. அப்போ உலகம் வந்துட்டு வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். முன்னேற்றம் சொசைட்டி என்ன எதிர்பார்க்கணும்னா ஏர்னிங். நீ பணம் வச்சிருந்தா நான் உன்னை பத்தி பேச மாட்டேன், நீ பணம் இல்லைன்னா உன்னை பத்தி மட்டும் தான் பேசுவேன் அப்படி. இது வந்துட்டு சொசைட்டி எதிர்பார்க்கறது வந்துட்டு ஏர்னிங் ப்ராசஸிங். அதே மாதிரி பணம் இருக்கிறவன் தப்பிப்பான், பணம் இல்லாதான் மாட்டிப்பான். இதே மாதிரி தான் தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி. எக்ஸலண்ட். அப்போ எது முன்னேற்றம்? நீங்கள் அப்படி கன்க்ளூட் பண்ணுங்க. அப்படி எது முன்னேற்றம்? தீவிரத்தன்மையோட விஷயத்தை பண்றது முன்னேற்றம். தீவிரத்தன்மை ஒரு முன்னேற்றம். ஏர்னிங் ப்ராசஸ் அறவழியில
ம். அரை வழியில பண்ற ஏர்னிங் வந்து கண்டிப்பா நம்மள இறை சக்தியோடு நம்மள பாதுகாக்கும். ம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது நம்மள வந்துட்டு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ம். அரை வழியில இல்லாத ஒழுக்க செயல் இல்லாத வர ஏர்னிங் என்னைக்குமே கண்டிப்பா நமக்கு பிரச்சனைகள குடுக்கும். அந்த ம். பிரச்சனைகள் மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்துட்டு நமக்கு வழிவகுக்காது. கண்டிப்பா அது துரோகத்துக்கானது. இப்போ வந்துட்டு அ தப்ப கூட மன்னிச்சிரும். பட் துரோகத்தலாம் நம்மளால மன்னிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ம். 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 அ அ அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு நமக்கு வந்துரும். ம். சரி. வர வழி எது? ஸோ அப்போ முன்னே இப்ப இந்த கேள்வி அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ, ஆ. இல்ல இந்த இந்த கேட்டுட்டு அறவழி இருக்கிறவங்க இந்த மாரி பதில்களுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் பண்ணலாம். அபிஷேக் அப்ரிசியேட் பண்றாரு. மத்தவங்க எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணலாம். தேங்க் யூ சார். அறவழி இப்ப சரி. அப்ப இந்த கேள்வி அற அப்படியே டியூன் பண்றேன். முன்னேற்றம்னா அறவழி முன்னேற்றம்னா என்ன இந்த அப்படின்னா, வாட் இஸ் முன்னேற்றம் அப்படின்னா, தீவிரத்தன்மையோட வாழ்றது இன்டென்சிட்டி. முன்னேற்றம்னு நம்ம பார்ப்போம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தீவிரத்தன்மையோட வாழ்றதுன்னா, எப்படி தீவிரத்தன்மை வாழ்றதுன்னா, தீவிரத்தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறவழியில நம்மளோட தீவிரத்தன்மை இருந்தால் தான் அது முன்னேற்றம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ம். இப்போ என்னோட கேள்வி, ம். அறவழியோட நம்ம வாழணும் அப்படின்னா, நம்ம வந்து எதை நோக்கி போகணும், என்ன பண்ணணும்? இதான் கேள்வி. ம். அறவழின்றது ஒழுக்கத்திலயும் சிறந்தது. ம். இப்போ நீங்க அறத்த பார்த்தீங்க அப்படின்னா, ம். அறம் என்னைக்குமே நமக்கு வந்துட்டு பொருள் தரும். அதுக்கப்புறம் வந்துட்டு செல்வம், செழிப்பு, இன்பம் எல்லாமே நமக்கு தரக்கூடியது இந்த அறம் மட்டும் தான். ஆனா இந்த அறத்த பத்தி யாருமே யோசிக்க மாட்டோம். ஒழுக்கம் தான் நமக்கு சிறந்தது, பெஸ்ட் அப்படி சொல்லுவோம். ம். 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 பட் ஒழுக்கத்திலயும் சிறப்பானது இந்த அறம்னு நமக்கு வந்துட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அறவழின்ற திருக்குறள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. நீங்க ம். மோஸ்ட் ஆஃப் யாராவது வந்துட்டு மார்னிங் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ம். நெறைய புக்ஸ் படிக்க சொன்னா நெறைய பேர் புக்ஸ் படிக்க மாட்டாங்க சார். ம். 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 அந்த ஹேபிட் நெறைய பேருக்கு இருக்கு. பட் திருக்குறள் படிக்க சொன்னீங்கன்னா, உங்க லைஃபயே உங்களுக்கு வந்துட்டு மாத்தி விட்டுரும். அதுவே மிகப்பெரிய அறவழி தான். ம். ஒரு ஒழுக்க செயல் நம்ம வந்துட்டு ஒழுக்கத்தையும் சிறந்த செயல் செய்றோம்னா, அது அறவழியா தான் இருக்கும். ம். 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 ஸோ டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினின் ஓங்கு ஆக்கமையுன உயிருக்கு. இது வந்துட்டு திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம். அறம் பெருமையை தரும், ம். செல்வத்தை நல்கும். ஆதனில் அறநெறியை விட மனிதனுக்கு நன்மை தரவல்லது வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்ட்டாரு. எக்ஸலண்ட். அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி இருக்குல்லண்ணே நம்ம அது யார் சொன்னது யாரு? அறம் செய் விரும்ப ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அறம் செய் விரும்புது அப்சல்யூட்லி இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஔவையார் வந்து எடுத்ததுமே வந்துட்டு ஆன்னு ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது உயிர் எழுத்து. உயிரை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஔவையார். அப்போனா அறம்ன்றது உயிரையும் குறிக்குது. அப்ப நம்மள குறிக்கிற விஷயத்த நம்ம செய்யும்போது, அது நமக்கானதா இருக்கும். அப்ப நம்ம இலக்க மட்டும் நம்ம உணருவோம். நம்மள உணர்ந்துட்டா இறைவன உணர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. சில நொடிகளே ஆகும். அதனால அறவழின்னு சொல்லுவேன். அறம் வந்து அப்புறம் இப்போ அழுக்கற அவ்வாவெளில் இன்னார் நான்கும் இழுக்கார் என்று ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொறாமை, அதுக்கப்புறம் இந்த பேராசை, சினம், தீய சொல் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தவறான ஒரு விஷயத்த தான் குறிக்கும். இது அறத்தோட இலக்கணமே கிடையாதுங்காங்க. இந்த பொறாமை இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு பேராசைப்படுறவங்க, கோவப்படுறவங்க, தீய சொல் பேசுறவங்க, இந்த 4மே வச்சிருக்கிறவங்க என்னைக்குமே வந்துட்டு அறத்தோட இணையவே முடியாது. அவங்களுக்கு அறமே தெரியாது. சொல்லிக் குடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால இது இல்லாம இருந்தது அப்படின்னா, அறன்றது என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அறத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப் வந்து டோட்டல் சேஞ்ச் ஆகும். ஒழுக்கம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுது. டிசிப்ளின் வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்காங்க. அறம்ன்றது நம்மள நாமளே வந்துட்டு படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். ஒழுக்கம் சொல்லிக் குடுத்தா புரியும். அறம் வந்துட்டு உணர்ந்தாதான் புரியும். இதுதான் அறவழி சார். அறத்தை இன்னைக்குமே உணர மட்டும் தான் முடியுமே. அது சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் நம்ம ஃபீல் பண்ணா மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அறவழி சார். அறம் வந்து என்னைக்குமே வந்து செல்வம் தரும், எல்லாமே தரும். ஆனா அதுல இருக்கணும். இருந்தா தரும். பட் கஷ்டம் இருக்கிறது. இருந்துட்டீங்கன்னா அதை விட ஈஸியானது வேற எதுவுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கத்துட்டா நம்மளை விட இது யாரும் ஈஸியா பண்ணிட முடியாதுன்ற கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு ரொம்ப வரும். ஸோ அதுதான் அறவழி. ஸோ கத்துக்கிற வரைக்கும் டஃபா கத்துக்கிட்டுனா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கே வழியில தாங்கிட்டா அந்த வழியை நம்மளை மிகப்பெரிய பலப்படுத்தும். இது அறவழிக்கான சார்ந்தது. எக்ஸலண்ட். இப்போ தேங்க்யூ சார். அறவழியில் நம்ம வாழணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷாக்கு வந்து ட்ரெயினர் ஆகணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் தானே உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ் சார். எனக்கு ஆஃபீஸர் ஆகணும் சார். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்கு.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அறத்தோடு நம்ம எப்படி பயணிக்கிறது? அதுலதான் சார் நம்ம அறத்தோட பயணிக்கிறது. நம்ம வாழ்க்கையும் தாண்டி நம்ம செயல்கள், நம்ம செய்யறது வேலையில தான் நம்ம அறத்தோட இருக்கணும். ம் ஆனா அந்த அறத்தோட இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க அறத்தோட இல்லைன்னா ம் நமக்கு ரொம்ப கோபம் வரும். பயங்கர கோபம் வரும். ஒரு சின்ன தப்பு கூட நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ம் 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 அதுக்காக தான் நான் எல்லாரையும் ஒரு முன்னேற்றம் நீங்க சொல்றீங்க இல்லையா டாபிக், ம் ம் எடுத்த இடத்துல தீவிரமா இருந்து ஹை லெவல்ல போயிடணும் சார். நம்ம ஒரு பவருக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம யாருனாலும் கொஸ்டின் கேட்கலாம். ம் ஏன்னா நம்ம பவர்ல இருக்கோம், ம் அப்ப பதவியில இருக்கோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அந்த இடத்துல நம்ம அறம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ம் அதுவே இப்ப நான் அசிஸ்டண்டா போயிட்டேன் அப்படின்னா எனக்கான ஒரு ஆபீசர் என்னை வந்து ஒரு ரூல் பண்ணும்போது இல்ல சார் நீங்க பண்றது தப்புன்னு நான் என்னால சொல்ல முடியாது. ம் 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 எக்ஸலண்ட். ஸோ அறத்தோட இருக்கணும்னா இன்டென்சிட்டியோட பிடிச்சு போறது மட்டும் அறவழி கிடையாது. அதை தாண்டி மேல போய் ஒரு பவர்ல நிக்கணும். அறமே ஒரு பவர் தான். நீங்க அறத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஹை லெவல்ல தான் யோசிப்பீங்க, லோ லெவல்ல யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறவழி அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம், அவங்க இல்லைன்னே அர்த்தம். ம் 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 ஹை லெவல்ல யோசிச்சிருவாங்க. ஒரு பவர் இப்ப நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நான் டெப்டி கலெக்டர் மட்டும் தான் யோசிப்பேன். எனக்கு அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சாலும் அஃப்கோர்ஸ் நான் அதை ரிசைன் பண்ண ரெடியா இருப்பேன். ம் 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 ஏன்னா எனக்கு தெரியும் நான் அசிஸ்டண்டா போனேன் அப்படின்னா நான் ரூல்ஸ் பேசுவேன்னு எனக்கு தெளிவா தெரியும். நான் அங்க போனா நான் நிறைய அடிபட்டுவேன். ஏன்னா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ம் 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 இப்ப நான் ஒரு பவர்ல போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்துட்டு 30 மெம்பர்ஸ் இல்ல 40 மெம்பர்ஸ் வேலை பண்றாங்க அப்படின்னா அங்க யாராவது வந்துட்டு தப்பு பண்ணாங்க அப்படின்னா நான் எதிர்த்தே நிப்பேன் சார். ம் ம் அப்ப எதிர்த்து நிற்கும் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா பவர் இருக்கு. நான் ஏதாவது எதிர்த்து சொன்னேன் அப்படின்னா என்னை யாரும் எதிர்த்துமே பேச முடியாது. ம் ம் என்னை ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. அப்ப எனக்கு அந்த வேலை அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவருக்கு போயிட்டோம் அப்படின்னா என் பவரோட சேர்த்து எனக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் வரும். ரெண்டாவது ஒரு விஷயம் வரும், அதுதான் மணி வரும். அப்புறம் பவர் ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட இருக்குது. ம் ம் எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் நான் அருளை பிடிப்பேன். அருள் பிடிச்சாதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அருள் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ம் 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 இப்போ அருள் வந்து ஸோ நிற்கிறீங்க, வந்துட்டு கடைசியில் அருள் எனக்கு வந்து நின்றுட்டீங்க. அப்போ முன்னேற்றம் வந்து அருள்ல இருந்து ஆரம்பிக்குதா? கண்டிப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்துட்டு ஆ இறைவன் வந்துட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க அருள் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சரி, இல்லைன்னா இப்போ கண்டிப்பா நம்ம rare. செஷனில் இப்போ உங்கள் மூலியமாக எல்லாருக்கும் அருள் கிடைக்காது தான் அருளா? அந்த மாதிரியா இதான் அருளா? அருள் வந்துட்டு சார் அதான் சொன்னேன் சார், இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல நம்ம தீவிரமா இருக்குமே அதுவே மிகப்பெரிய அருள் தானே நமக்கு. ம் ஆஹ் இப்ப இறைவனோட அருள் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பாசிபிள் கிடையாது. ஓகே, சரி. அப்போ அருள் சரி, அப்போ இந்த டிஸ்கஷன் அப்படியே கொண்டு போவோம். அருளை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? முன்னேற்றம் அடையணும்னா எல்லாமே பண்ணணும். தீவிரத்தன்மை வேணும்னு சொல்லியாச்சு. தீவிரத்தன்மையை வந்து எப்படி அருள் இருக்கணும் அப்படின்னா அடையணும்னா ஒழுக்கம். தீவிரத்தன்மையை பண்ணுறதுக்கு அறவழி வேணும். அறவழியை வந்து இன்னும் அறவழியில் எப்படி இருக்கிறதுனா ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கத்தோட சிறந்தது அறம்னு பார்த்துட்டோம். ஸோ அறம் அப்படி எல்லாமே தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அருளும் வேணும். இதெல்லாம் தாண்டி அருளும் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அருள் அருள் வந்து அருள் வேணும்னா ம் அருள் வேணும்னா இறைவனை காதலிங்க. ம் எல்லாரையும் சொல்றேன், அருள் வேணும்னா இறைவனை காதலிங்க. காதலிக்கிற யாராவது நம்ம ஒருத்தவங்களை நம்ம ம் நம்ம கஷ்டப்படுத்துவோமா, நம்ம துரோகம் பண்ணுவோமா? மாட்டோம் இல்லையா? இறைவனையும் அந்த அளவுக்கு காதலிங்க. ம் கண்டிப்பா வந்துட்டு அவங்க நமக்கு என்னென்னு கைட் பண்ணுவாங்க. பட் அந்த லவ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ம் சரி, எல்லார்கிட்டயும் அதான் சொல்வேன். உங்களுக்கு எக்ஸலண்ட். வந்துட்டு காதலிக்க தெரியணும். யார் ஃபர்ஸ்ட் இது? யாரை காதலிக்கணும்? ஃபர்ஸ்ட் யார் உங்களை இறைவன்? காதலிங்க. உங்க மூலமா இறைவன் நம்மளையா? அவங்க இறை வந்து அவங்களே இறை அவங்கள ஆ செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு ரீசனே வந்துட்டு இறைவனை தான் சார் சொல்றோம். ஆ ஆ ஆ உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை சொல்றோம். காதலிங்க. எல்லாருமே இறைவனை வந்துட்டு எடுத்தோடனே கோயிலுக்கு போனது வந்து டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன வேணும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ம் இறைவா நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க ஒரு ஞானம் போதும் ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ம் அதுதான் வந்துட்டு அருள். அந்த அறிவு இருந்தாலே அது அருள் தான். ம் ம் கேட்கறது ஃபர்ஸ்ட் யாராவது ஒரு விஷயம் ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி யோசிக்க கூடாது. ம் ஓகே இவங்க ஒரு கரெக்டான வழியில இருக்காங்க அப்படி நமக்கு திங்க் பண்ண தெரிஞ்சிடும். ம் ம் ஸோ கேட்கறதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் இருக்கணும். ம் கேட்கறது தப்பு சரின்னு இருக்கு இல்லையா? எல்லாருமே சொல்றாங்க தப்பு சரி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு. ம்
இப்போ ஒருத்தனை கொலை பண்றான் அப்படின்னா, அது நம்ம சரி அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல சூழ்நிலைன்னு சொல்லுவோமா? அஃப்கோர்ஸ் எல்லார் மேலயும் தப்புன்னு மட்டும் தான் முதல்ல வரும். ம் ம் இரவு, பகல் 2மே இருக்கனால இது தப்பு சரின்னு 2ம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்துட்டு அருள் சேர்க்கணும். அருள் வழியில இருந்தா மட்டுமே நமக்கு எது சரியான வழின்னு காட்ட ஆரம்பிச்சிரும். ம் 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 ஆ அருள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இறைவனை எல்லாருமே காதலிங்க, நேசிங்க. நீங்க இறைவனை காதலிச்சீங்க நொடிக்கு ஒரு பர்சனை நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வேலை நேரத்தை தவிர்த்து நமக்கு அவங்கள பத்தி எண்ணங்கள் வரும் இல்லையா? ம் 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 மெச்சூரிட்டி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி சொல்றேன், ஒரு 20 to 25க்குள்ள அந்த ஏஜ் இருக்கிறவங்க மோஸ்டா அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ம் டீனேஜ் ஏஜ்ல அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலா அது லவ்லாம் கிடையாது. ம் ம் அது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ம் 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 மத்தபடி இந்த இதுல வந்துட்டு இறைவனோட காதலிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிரும். அவங்கள நினைச்சிட்டே இருப்போம். அந்த நினைப்பே நமக்கு மிகப்பெரிய அருள். அது நினைப்பு வருதுல தெரியல அப்படின்னாலே அது எங்கேயோ நம்ம ஸ்டக் ஆகுறோம். நம்மள சரி பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் சார், அது மிகப்பெரிய விஷயம். ஆ அவங்கள நினைச்சிட்டே இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ். அகவல்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் நிறைய இருக்கு. திருவள்ளுவர் புணர்ச்சின்ற அதிகாரத்துல எழுதியிருப்பாரு. ஆ புணர்ச்சினா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான புணர்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகவல்னாலும் அதுதான். அது இறைவனா அவங்க கலந்து இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் கலக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதுல வேற லெவல்ல இருக்கும் ஹாப்பினஸ். ம் அந்த இன்பங்கள் வேற. மத்தபடி நம்ம அளவுக்கு அதிகமா காதலிச்சா ம் அடுத்தவங்க மேல நமக்கு வந்துட்டு அளவாதான் காதல் வரும். சோ அளவா இங்க காதல் வந்துட்டா எதுவுமே பிரச்சனை கிடையாதே சார். ம் ம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க. ம் இப்ப அளவா ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்க மேல அனுபவிக்கிறதுனாலதான் இங்க நமக்கு பிரச்சனையே வருது. ம் அப்ப அளவுக்கு அதிகமா யார் மேல நம்ம அனுபவிக்கணும்? நம்ம மேல வைக்கணும். நம்ம மேல வச்சுட்டா நம்மள கேர் பண்ணணும்னு தோணும். ம் நம்ம கரெக்டா இருக்கோமா நம்ம டவுட் பட்டு நம்மள திருத்தத்துக்கு தோணும். ம் நம்ம இப்போ அடுத்து நம்ம லைஃப்ல முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும்ன்ற எண்ணங்கள் நமக்கு அப்பந்தான் வரும். ம் அடுத்தவங்க மேல அளவுக்கு அதிகமா நீங்க அன்பு வைக்கிறீங்கன்னா அவங்கள பத்தி யோசிக்க தான் தோணும். நம்மளை பத்தி நம்ம மறக்க தோணும். ம் ம் நம்மளை பத்தி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம அளவுக்கு அதிகமா லவ் பண்ணும். ம் அது நமக்கு அருள் கொடுக்கும். இறைவனை நினைக்கிறது மிகப்பெரிய அருள். blessing. ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷனும் நமக்கு ஒரு அனுபவத்த குடுக்குது. ஒரு செயல் நம்மளுக்கு ஒரு அனுபவத்த குடுக்கும்ல. இப்போ நமக்கு என்னைக்குமே வந்து உலகத்திலே சொல்லுங்க சார். நமக்கு நம்மள பிடிக்கணும் அப்படின்னா, என்ன செயல் செய்யணும்? இப்போ அருள் கிடைக்கணும். இறைவனோட அருள் கிடைக்கணும்னா, நமக்கு மேல நம்மள அதிகமா பிடிக்கணும். நமக்கு மேல அறம் செய்யுங்க சார். உங்களுக்கு உங்களையே பிடிக்க ஆரம்பிக்கும். அறவழியில இருங்க சார். உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். பண்ற ஒவ்வொரு செயல்லையும் அறத்தோட டிசிப்ளின் சொல்றாங்க. கரெக்ட். அறத்தோட செயல்பட்டாலே அறன்றது வந்துட்டு சைலண்டா போறது மட்டும் அறம் இல்ல. தப்பான ஒரு விஷயம் யாராவது செய்யறாங்கன்னா நீங்க தப்புதான் பண்றீங்க, இதை திருத்திக்கங்கன்னு ஒரு தடவை வார்ன் பண்றதும் அறம் தான். அதை எதிர்த்து நிக்கிறதும் அறம் தான். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல குவைட்டா இருக்க கூடாது. யாரையும் நம்ம திருத்ததுக்கு வரல, நம்மள திருத்திக்க தான் வந்திருக்கோம். அதுக்காக பாக்குற ஒரு தப்பான கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம வந்துட்டு அசால்ட்டா விட முடியாது. பைத்தியக்காரனா விட்டுறணும், ஏன்னா திருத்த முடியாது. நம்ம கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம அவங்களை திருத்த முயற்சி செய்யணும். இல்ல இது தப்பு, நீ யோசிச்சு உனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடணும். இப்ப நான் ஒரு போஸ்டிங்ல இருக்கேன், யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்லக்கூடாது. கூப்பிட்டு வான் பண்ணணும், தூக்கி ரிசைன் பண்ணி விட்டு வெளியே அனுப்பிடணும். அதான் என் வேலையா இருக்க முடியும். ஏன்னா அவங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. ஏன் என்ன அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நான் யோசிப்பேன். அதுதான் அறவழி. இதுல எல்லா ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா இதை நம்ம யோசிக்கணும். வீட்டுல யாராவது அம்மா அப்பா வந்து தப்பு பண்றாங்கன்னா இப்போ காசிப் பேசுறாங்கன்னா, என்னம்மா இந்த வயசுல காசிப் பேசிட்டு இருக்கீங்க, என்ன காசிப் பேசுறீங்க, இது உங்களுக்கு தேவையா, இதெல்லாம் காசிப் பண்ணாதீங்க, உங்க வேலை என்னன்னு பாருங்க, தூங்குங்க, சும்மா இருந்தீங்கன்னா காசிப் பேசாதீங்கன்னு சொல்லலாம். வீட்டுல சீரியல் ஓடுதுன்னா எதுக்கு அழுகிறதே பார்த்துட்டு இருக்கீங்க, காமெடியா பாருங்க, இல்ல காமெடி சேனலுக்கு வந்து நல்லா சிரிங்க அப்படி சொல்லலாம். அதுவுமே அறம் தான். சின்ன சின்ன விஷயங்களும் அறம் தான். இதெல்லாம் வந்துட்டு அறம். ஓகே, எக்ஸலென்ட். நீங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது நீங்க என்னலாம் பண்ணீங்க? அதாவது இந்த இன்டென்சிட்டியா இருந்தேன். அதான் இந்த எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தானே.
எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தானே கரெக்டாக? ஒரே நிமிஷம் ஒரே ஆஃப் கோர்ஸ் சார். ஓகே சார். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அதாவது அற வழியில் இருங்க நம்ம சொல்லிடலாம். ஆனால் சொல்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருமா? ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வரணும்னா எப்படி அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது? அவங்க மாறிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? காலையில எந்திரிச்சதும் ப்ரேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க சார். ஸோ ப்ரேயர் இஸ் மஸ்ட் ஆஃப் த எனர்ஜி டு யுவர் செல்ஃப். அதெல்லாம் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரேயர் வைக்க சொல்லுங்க. ப்ரேயரே வந்துட்டு மிகப்பெரிய அறம் தான். அதுக்கப்புறம் நம்ம செய்யற விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து நம்மளை ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் சார். உணர்றது வந்துட்டு எனக்குமே இருக்கணும். நம்மள உணர்ந்துட்டே இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இன்னொரு விஷயத்த நம்ம யோசிச்சாலே அங்க நம்ம அடிபடுவோம், பயங்கரமா அடிபடுவோம். இப்ப நான் என்னுடைய வண்டியை என்னுடைய பைக்கு சாவியை நான் க்ளோஸ் பண்றேன், எடுக்கிறேன், அந்த இடத்துல ஆங்கரை மாட்டுறேன், இப்படி நான் எண்ணிட்டே இருக்கணும். எங்க அம்மா இடையில பேசினாலும் அவங்க பேசிட்டு இருக்கட்டும், ஆனா ஏன் என்ன ஃபுல்லா வந்துட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டே இருப்பேன். செய்யும்போது ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். நடக்கும்போது ஃபீல் பண்ணுவேன், தரைய ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு பேசுறேன்னா என்னைய நானே ஃபீல் பண்ணியே தான் பேச முடியும். அதனாலதான் என்னால பெர்ஃபெக்ட்டா பேச முடியுது. இப்ப நான் பேசுற விஷயத்துல பிசரே இருக்காது, எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அப்படின்னா நான் என்னை யோசிச்சு பேசுறேன், என்ன ஃபீல் பண்ணி பேசுறேன்னு அர்த்தம். நான் பேசும்போது யாருக்கும் புரியல, என்னால 2 செகண்ட்ல எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம பேச்சு இம்பார்ட்டன்ட். ஸ்பீச்ல வந்துட்டு இப்போ ஒரு எடுத்த உடனே ஒரு 3 மினிட்ஸ்ல வந்துட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும். அது வந்து அட்ராக்ட் பண்றதை விட நம்ம கரெக்டான விஷயத்த பேசிட்டா எல்லாரும் அட்ராக்ட் மட்டும் தான் ஆகுவாங்க. அதனால கொண்டு வர முடியும். நீங்க இப்போ வந்து எடுத்த உடனே என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே நான் ப்ரேயர் தான் பண்ண சொல்லுவேன். மார்னிங் எந்திரிச்சு நான் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் எப்போ ப்ரேயர் தான் பண்ணுவேன். ப்ரேயர் தான் பண்ணுவேன். எல்லாரும் கடவுளுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய போட்டோஸ் வச்சிருப்பேன். அவங்களுக்கு கொஞ்சிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. இறை வழிபாட்டுல இல்லைனாலும் உங்களுக்கு என்னது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுவே இறைவன் தான். பிடிச்சதே இறைவன் தான். ஒரு பர்சனை பிடிச்சாலுமே அது இறைவன் தான். உங்களை ரொம்ப பிடிச்சாலுமே அது நீங்க இறைவன் தான். ஒரு எல்லாமே அணுவால தான் உருவாகி இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் அணுவால தான் இருக்கு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இறைவன் தான். நமக்கு பிடிச்சதை பண்ணணும். ஆனா பிடிச்சதை பண்ணணும். நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டே இருந்தோம். மார்னிங் எந்திரிச்சு பிடிச்சது பண்ணிட்டா அதுவே நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்டென்சிட்டி தூண்ட ஆரம்பிச்சிடும். தன்னை மறக்கும் செயல் கண்டிப்பா தீவிரத்துக்கானதா இருக்கும். ஆனா தன்னை மறந்தெல்லாம் செய்யக்கூடாது. நம்மள ஃபீல் பண்ணிட்டே நான் செய்ய சொல்லுவேன். உங்களை ஃபீல் பண்ணிட்டு ஒரு விஷயம் செய்யுங்க, அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அது தன்னை மறக்கிற மாதிரி அந்த விஷயம் இருந்தாலும் நம்ம அதை வந்து கவனிச்சு செய்யணும். என்ன? கவனிச்சு நம்ம செய்யணும். ஓகே, எக்ஸலென்ட். ப்ரேயர் பண்ணுங்க. மார்னிங் எந்திரிச்சோனே எல்லாரும் வந்துட்டு ப்ரேயர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கிராட்டிடியூட் ரைட்டிங் தயவு செஞ்சு எழுதுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 நோட்டு முடிச்சிட்டேன். 4வது வருஷம் நோட்டு போயிட்டு இருக்கு. எவ்ரிடே வந்துட்டு கிராட்டிடியூட் நன்றி மாயா வேற லெவல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க மைண்ட் ஓப்பனிங்கா நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. மற்ற எல்லாருமே உங்களோட இதை ஷேர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த கொஸ்டின் அப்படி நம்ம இது பண்றோம். அதாவது எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா என்னன்னா, ப்ரேயர்னா என்னது அப்படிங்கிறத நாளைக்கு நான் வந்து வாட் இஸ் ப்ரேயர், உண்மையான ப்ரேயர்னா என்னது அப்படிங்கிறத வேணால் நாளைக்கு டிஸ்கஷன் ஆகும். ஓகே, கரெக்டாக 5:40 எனக்கு தெரிஞ்ச செஷன் 2000 நினைக்கிறேன். தேங்க்யூ மாயா வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் உங்கள் ஞானத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. எல்லாருமே தேங்க் பண்ணிடலாம். இவ்வளோத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பவருக்கு போய் நிறைய நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். சீக்கிரமே உங்களை ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் நாங்கள் பார்ப்போம். சந்தோஷம். நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம். நாளைக்கு எல்லாரும் வாங்க. ப்ரேயர்னா என்னது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கன்க்ளூஷன் முன்னேற்றம் என்னன்னா நம்ம இப்படி